மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. பிரகாசமான அபார்ட்மெண்ட்ஸ் நம்ம அம்பத்தூர்ல அம்பத்தூர் ரயில் நிலையத்திலிருந்து 5 minute டிரைவில் லக்ஸரி 2 BHK மற்றும் 3 BHK அபார்ட்மெண்ட்ஸ். தமிழ்நாட்டில் சமீபத்தில் நடந்த ஒரு அதிர்ச்சியூட்டும் சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 19 வயது இளைஞனான மொட்டை விஜய் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் காவல்துறையின் நடவடிக்கைகள் மீதான விவாதங்களை மீண்டும் முன்னிலைப்படுத்தியுள்ளது. ஆனால் யார் இந்த மொட்டை விஜய்? அவனது குற்ற வாழ்க்கை எப்படி தொடங்கியது? இந்த இளம் வயதில் அவனை இப்படி ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தது எது? இதோ விரிவாக பார்க்கலாம். மொட்டை விஜய் என்று அழைக்கப்பட்ட இந்த இளைஞனின் இயற்பெயர் விஜயகுமார். புதுச்சேரி திலாஸ்பேட்டையைச் சேர்ந்த ஓடத்தெருவைச் சேர்ந்த ஒரு சாதாரண குடும்பத்தில் 2006ஆம் ஆண்டு பிறந்தவன். ஆனால் அவனது வாழ்க்கை சாதாரணமாக இருக்கவில்லை. பள்ளி படிப்பை பாதியில் விட்டு சிறு வயதிலேயே தவறான சகவாசத்தில் சிக்கியதாக அவனது அக்கம் பக்கத்தினர் கூறுகின்றனர். 15 வயதிலேயே சிறு சிறு திருட்டு சம்பவங்களில் ஈடுபடத் தொடங்கிய விஜய் படிப்படியாக பெரிய குற்றங்களை நோக்கி நகர்ந்தான். அவனது தலைமுடியை மொட்டையாக வைத்திருந்த பழக்கத்தால் மொட்டை விஜய் என்ற புனைப்பெயர் அவனுக்கு சூட்டப்பட்டது. விஜயின் குற்ற பயணம் உண்மையில் தீவிரமடைந்தது அவனுக்கு 17 வயது ஆனபோது. நெடுஞ்சாலைகளில் வழிப்பறி செய்வதை அவன் தொழிலாக கொண்டான். இரவு நேரங்களில் தனியாக பயணிக்கும் வாகன ஓட்டிகளை குறிவைத்து ஆயுதங்களுடன் தாக்குதல் நடத்துவது அவனது வழக்கமாக மாறியது. கத்தி, இரும்பு கம்பி போன்றவற்றை பயன்படுத்தி பயமுறுத்தி பணம், நகைகளை பறிப்பதில் விஜய் தேர்ந்தவனாக மாறினான். காவல்துறை தரவுகளின்படி இவன் மீது 30க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவாகி இருந்தன. இவை அனைத்தும் அவனுக்கு 19 வயதே நிரம்புவதற்கு முன்பே நடந்தவை என்பது அதிர்ச்சியூட்டும் உண்மை. மொட்டை விஜய் ஒரு வாட்ஸ்அப் குரூப் வைத்திருந்தார். இதில் புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர், சென்னை, திருவண்ணாமலை, செங்கல்பட்டு ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த இளைஞர்களை சேர்த்து வைத்திருந்தார். எங்கேயாவது கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட செல்ல வேண்டும் என்றால் இந்த குழுவில் தகவலை பகிர்ந்து அதன் பிறகு ஒரு இடத்தில் கூடி வழிப்பறியில் ஈடுபட்டு வந்திருக்கிறான் என அதிர்ச்சிகர தகவல் தற்போது வெளியாகி உள்ளது. இந்த இளம் வயதிலேயே விஜய் ஒரு முழுமையான ரவுடியாக மாறியதற்கு சமூக சூழல் முக்கிய காரணமாக இருந்திருக்கலாம். வறுமை, கல்வியின்மை மற்றும் தவறான நண்பர்களின் தூண்டுதல் ஆகியவை அனைத்தும் அவனை இந்த பாதைக்கு இட்டு சென்றன என்று சமூக ஆர்வலர்கள் கருதுகின்றனர். ஆனால் அவனது செயல்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பெரும் துயரத்தை ஏற்படுத்தியதால் காவல்துறையும் அவனை ஒரு பெரிய அச்சுறுத்தலாக பார்க்க தொடங்கியது. ஏற்கனவே வழக்கு ஒன்றில் சிக்கிய இவனுக்கு மாவுக்கட்டும் போடப்பட்டிருந்தது. ஏப்ரல் 2, 2025 அன்று நடந்த என்கவுண்டர் சம்பவம் மொட்டை விஜயின் வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வந்தது. கடலூர் எம்புதூர் அருகே உள்ள முந்திரிக்காட்டு பகுதியில் விஜய் மறைந்திருப்பதாக காவல்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அவனை பிடிக்க சென்ற திருப்பாதிரி புலியூர் இன்ஸ்பெக்டர் சந்திரன் தலைமையிலான போலீஸ் குழுவை தாக்க முயன்றதாகவும் அதைத் தொடர்ந்து நடந்த துப்பாக்கி சூட்டில் அவன் உயிரிழந்ததாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. ஆனால் இந்த என்கவுண்டர் குறித்து பல கேள்விகள் எழுந்துள்ளன. விஜய் உண்மையில் தப்பிக்க முயன்றானா அல்லது இது ஒரு திட்டமிட்ட நடவடிக்கையா? இதற்கு பதிலளிக்கும் வகையில் விசாரணை நடத்தப்படும் என்று அதிகாரிகள் உறுதியளித்துள்ளனர். இந்த என்கவுண்டர் குறித்து கடலூர் எஸ்பி ஜெயக்குமார் செய்தியாளர்களிடம் கூறுகையில், இந்த வழிப்பறி கும்பலை பிடிக்க சென்றபோது புதரில் மறைந்திருந்து ஓடி வந்த விஜய் ஆயுதங்களால் போலீசாரை வெட்டினார். அப்போது இன்ஸ்பெக்டர் ஆயுதத்தை கீழே போட்டுவிட்டு சரணடைக்குமாறு கூறினார். ஆனால் அவன் கேட்கவில்லை. போலீசாரை அரிவாளால் வெட்டியதில் தற்காப்புக்காக சுட்டனர். இடுப்பில் ஒரு புல்லட்டும் நெஞ்சில் 2 புல்லட்டும் பாய்ந்தது. மருத்துவமனைக்கு எடுத்து செல்லும் வழியில் இறந்து விட்டார். தற்போது கணபதியும் கோபியும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். விஜய் மீது புதுச்சேரியில் 22 வழக்குகள் உட்பட மொத்தம் 30 வழக்குகள் உள்ளனர் என்று கூறினார்.
மொட்டை விஜயின் மரணம் ஒரு தனிநபரின் கதையை முடிவுக்கு கொண்டு வந்தாலும் இது சமூகத்தில் உள்ள பல பிரச்சனைகளை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. இளைஞர்களை குற்றவழியில் செல்லாமல் தடுக்க என்ன செய்ய வேண்டும்? காவல்துறையின் என்கவுண்டர் முறைகள் நியாயமானவையா? இந்த கேள்விகளுக்கு பதில் கிடைக்க வேண்டியது அவசியம். 19 வயதில் முடிந்த இந்த வாழ்க்கை நமக்கு ஒரு பாடத்தை விட்டு செல்கிறது. சரியான வழிகாட்டுதல் இல்லை என்றால் எந்த இளைஞரும் தவறான பாதையில் செல்லும் ஆபத்து உள்ளது. மதுரையில் வெள்ளக்காலி என்ற குற்ற பின்னணி கொண்ட நபரின் நெருங்கிய கூட்டாளி சுபாஷ் சந்திர போஸ் கடந்த 31ஆம் தேதி என்கவுண்டரில் கொல்லப்பட்ட நிலையில் மொட்டை விஜய் அடுத்து என்கவுண்டர் செய்யப்பட்டது தமிழக ரவுடிகளின் மத்தியில் பீதியை ஏற்படுத்தியுள்ளது. பைபாஸ்ல இருக்கக்கூடிய பகுதியில் 3 இடங்கள்லையும் லாரி டிரைவர்களை அரிவாளால் வெட்டி செல்போன்களையும் மற்றும் பணத்தையும் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். இது இப்ப மட்டும் நடக்கல, இதுக்கு முன்னாடி ஒரு தடவையும் நடந்தது. நாங்க அதற்கோசரம் தனிப்படைகள் அமைக்கப்பட்டு அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்கும் பொருட்டு தனிப்படைகள் திருப்பாப்புலியூர் ஆய்வாளர் சந்திரன் தலைமையில தனிப்படை அமைக்கப்பட்டது. அதை காவல் துணை கண்காணிப்பாளர் ரூபன் மேற்பார்வையிட்டார். சோ இன்றைக்கு அதிகாலை நடந்த சம்பவத்திற்கு அந்த குற்றவாளிகளை கைது செய்யும் பொருட்டு இந்த தனிப்படையினர் வெவ்வேறு இடங்களில் சோதனை செய்து அந்த குற்றத்தில் ஈடுபட்ட நபர்களை கைது செய்திருக்கிறார்கள். அதுல இந்த கும்பலுக்கு தலைவராக இருந்தவர் விஜய் என்ற மொட்டை விஜய். இவர் எம்புதூர் அந்த டிபி ஹாஸ்பிட்டல் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு தோப்புல பதுங்கி இருப்பதாக ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேர்ல ஆய்வாளர் சந்திரன் தலைமையில் காவல் தனிப்படையினர் அங்க போறாங்க. போகும்போது அங்க 2 சக்கர வாகனம் நின்று இருக்கிறது. அந்த தோப்புல போயிட்டு தேடுறாங்க. தேடும்போது சடனாக புதர்ல இருந்து வந்த இந்த விஜய் முதல்ல காவலர் கோபியை வெட்டுறாரு. தென் ஆய்வாளர் சத்தம் போடுறாரு, டே வெட்டாதரா, ஒழுங்கா சரண் அடைந்து விடு அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அகைன் கணபதியையும் அவர் அருவாளால் வெட்டுகிறார். அதனால வேற வழியின்றி ஆய்வாளர் அவர்கள் தன்னை காத்துக் கொள்வதற்கும் காவலர்களை காப்பதற்காகவும் ஒரு ஃபயர் பண்ணியிருக்காரு. 3 ரவுண்ட்ல உடனடியாக அவங்க ஜீப்லயே அவனை காப்பாற்றும் பொருட்டு இங்க ஜிஹெச் கொண்டு வந்திருக்காங்க. வரும் வழியில் இறந்து விடுகிறார். இப்ப இந்த கணபதி மற்றும் கோபி ஆகியோர்களுக்கு கொஞ்சம் படுகாயம் அடைந்து அந்த சிகிச்சையை பெற்று வருகிறார்கள். இந்த விஜய் என்ற மொட்டை விஜய் திலேஸ்பேட்டை அப்படின்ற பாண்டிச்சேரியை சார்ந்தவர். இவர் மேல 30க்கும் மேற்பட்ட வழக்குகள் உண்டு. என்னென்ன வழக்குகள்லாம் வழிப்பறி, கூட்டுக்கொள்ளை, கொலை முயற்சி மற்றும் கொடூர ஆயுதங்கள் வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய கொடும் குற்றவாளி. கடலூர் மாவட்டத்துல 3 வழக்குகள் உள்ளது. விழுப்புரம் மாவட்டத்துல 5 வழக்குகள், பாண்டிச்சேரியில 22 வழக்குகள் உள்ளது இவர் மேல, இதுவரைக்கும் எங்க வரைக்கும் தெரிந்தது. சோ அதனால தற்காப்புக்கோசரம் இவர் சரணடைந்திருந்தா அந்த நிகழ்வு நடந்திருக்காது. தற்காப்புக்கோசரம் ஆய்வாளர் அவர்கள் ஃபயர் பண்ணல, இது நடந்துவிட்டது. இதுல மொத்தம் 2 சக்கர வாகனங்கள், 2 சக்கர வாகனங்கள், மொத்தம் 6 பேரு. இனி 5 பேரை தேடிட்டு இல்ல பண்ணிருக்காங்க. ஒரு சில பேர்களை பண்ணிருக்காங்க. உங்களுக்கு அதை செக்யூர் பண்ண விவரங்கள் சாயந்தரம் தான். முன்னாடி இதெல்லாம் சாப்பிடுது. அவர் இடுப்புல 1, நெஞ்சில 1, நெஞ்சில 2 புல்லட் பட்டு. ஏனென்றால் அவர் அருகில தான் ஆய்வாளரை வெட்ட வருகிறார். தற்காப்புக்காக வேற வழி இல்லாமல் 3 ஃபயர் பண்ணார். ஆமா, அதெல்லாம் இப்ப 3 வழக்குலையும் அந்த பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. 3 வழக்கு, அதாவது வழிபறி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. 2 வழக்குகள் புதுச்சத்திரம் அண்ட் 1 வழக்கு திருப்பாப்புலியும். அதுல இந்த குற்றவாளி எல்லாம் சிறை செல்வார். தேங்க்யூ சார். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.